முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள்கொண்டறியார் அறியும் தரமோ உரு அன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. நம்ம கந்தபுராணத்தில் ஒரு கொழ அந்தனர் அம்பாளுடைய தவச்சாலைக்கு வரதை போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ அந்த தவச்சாலையை காத்து நின்றிருந்த பெண்கள்கிட்ட தவம் செய்கிற பார்வதியை பார்க்கறதுக்காக வந்தேன்னு அந்த அந்தனர் சொல்கிறார். அப்போ சேடிகள் உமாதேவியார்கிட்ட அவரை அழிச்சுன்னு போகிறாங்க. அப்போ கிழவேதியரை பார்க்குறாங்க. தேவி திருநீர் பூசின மேனியை பார்த்துட்டு இவர் எம்பிரானுடைய அடியவர்னு பக்தியோடு அவரை வழிபாடு பண்ணுறாங்க. அம்பிகையின் தோழி விசைய ஒரு ஆசனம் போட்டு அதில் அந்தனரை அமர்த்துறாங்க. வேதியர் அம்பிகையை அன்போடு பார்த்து சின்னஞ்சிறு வயசில் ஒன்று அழகாக கடுத்துண்டும் உடலை வாட்டிண்டும் யாரை குறித்து இப்போ மாதவம் பண்ணுற பெண்ணே அப்படின்னு கேட்குறாரு அந்த அந்தனர். அப்போ பார்வதி விசையை பார்த்து இவருக்கு நீ விட சொல் அப்படின்னு குறிப்பால் கண்ணால் காட்டுறாங்க தேவியார். அப்போ பத்தினி பெண்ணுக்கு நாயகன் பெயரை சொல்கிறது மட்டும் நாணம் இல்லை, அவனை பற்றி பேசுறது கூட நாணம்தான். நம்ம பெண் மக்களுக்கே பார்வதி தேவி காட்டி கொடுத்த பண்பாக அதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த தோழி பதில் சொல்கிறாங்க, சுவாமி பரமேஸ்வரரை குறித்து இவங்க தவம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த தோழியான விசையை சொல்கிறாங்க. இப்போ விசையை சொன்னதை கேட்டு ஏதோ பெரிய விசித்திரத்தை கேட்ட மாதிரி அந்த தொண்டு கிழவர் குலுங்க சிரிக்கிறார். அப்போ அது வரைக்கும் பேசாமல் இருந்த பார்வதி, சுவாமி ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பார்வதி, மாலும் அயனும் காண முடியாத அந்த கடவுள் உன் தவத்துக்கு இறங்கி வந்துடுவாரோ? சந்திர மண்டலத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டிட முடியுமா? நீ வேணா உடல் நலத்தையும் இளம கட்டழகியும் பாழாக்கிண்டு தவம் செய்ய வேணாம், உன்னால் சிவபெருமானை காண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த அந்தனர். அப்போ அந்த அந்தனரோட பேச்சு தேவிக்கு கோபத்தை உண்டாக்குறது. அயனும் மாலும் போல அகந்தையால் ஆண்டவனை அடைய நான் விரும்புகிறேன், அன்பால் அல்லவா நான் அவரை பெற முயல்கிறேன். அடியாரனுடைய உள்ளத்தில் அன்பில் ஆண்டவன் எப்படி மதிக்கிறான்றது அறியாதவராக நீங்கள் இருக்கீங்களே கிழவரே அப்படின்னுட்டு சினம் கொள்கிறாங்க தேவி. அப்போ பெரியவரே, தங்களுக்கு வயது தான் ஆறுதே தவிர அறிவு முதிர்ச்சி அடையலை. என்னுடைய இந்த தவத்தால் சிவபெருமானை அடைய முடியாதுன்னாக்கா அதனால் சிவபெருமானையும் நான் விடுறதில்லை, தவத்தையும் நான் விட போகிறதில்லை. இப்போ நான் செய்கிற தவத்தின் தீவிரம் போதாதுன்னு நினச்சி அதனை மேலும் கடுமையாக்கிறது தான் வழி, அதில் என் உயிரே போனாலும் சரின்னு தேவி பதில் சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய பாடல் பார்க்கலாம். முடிவிலா துறை பகைவன் என் வேட்கையை முடியாது விடுவன் எனினும் தவத்தினை விடுவனோ மிக விண்ணம் கடிய நோம்பினை அளப்பில செய்துயிர் கழிப்பன் நான் நெடிது மூத்தலின் மயங்கினை பித்தனோ நீ என்றாள் அப்படின்னு அந்த கிழவேதியருக்கு பதில் சொல்கிறாங்க தேவி. இனி தண்ணி கூட அருந்தாமல் நான் தவம் பண்ணுவேன், ஒற்றை காலில் நின்று தவம் செய்வேன், பஞ்சாக்னி நடுவே நின்று தவம் பண்ணுவேன், 1000 பிறப்புகள் எடுத்தாவது தவம் பண்ணுவேன்னுட்டு அம்பிகை தீர்க்கமாக சொல்லிடுறாங்க. அப்போ அம்பாளுடைய உறுதியை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதில் ஒரு கதை சொல்கிறது உண்டு. அதாவது பிள்ளவரம் வேண்டி விரதம் இருக்கிற ஒருத்தன் 5 கிருத்திகைகளில் முருகன் கோயில் சென்று வேண்டுதல் நிறைவேறலைன்னாக்கா உடனே கோயிலுக்கு போகிறது கூட நிறுத்திடுறான். அதுக்கு மேலே சுவாமியை கூட பழிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அம்பாளோ தவத்தின் பலன் கிடைக்காது போனால் கூட அதை முறைப்படி நோன்பு காக்காத தான் தவற தான் எண்ணிக்கிறதுக்கு நினச்சிக்கிறாங்க. அப்போ பெண்ணே, அது சரி, பரமேஸ்வரன் நோக்கி தவம் செய்கிறியே, என்ன வரம் கேட்க போகிறேன்னுட்டு அந்த கேட்குறாரு அந்த அடுத்த கேள்வியாக அந்த அந்தனர். அப்போ திருமணம் அப்படின்னு வெட்கத்தோடு சொல்கிறாங்க அம்பிகை. பைத்தியக்கார பெண்ணேன்னு ஏளனமாக சிரிக்கிறார் அந்த அந்தனர். பெண்ணே, திருமணம் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல மணப்பிள்ளைய தேர்ந்தெடுத்திருக்கியே அப்படின்னு சிரிக்கிறார். ஆடை தோல்விடை ஏறுவதணிகளம் அறவென்பு கேடில் வெண்டலை மாளிகை கேழலின் மறுபின்ன ஓடு கொள்களம் ஊன்பலி வெய்யனன் களப்புற்றோர் காட தேனடம் புரியிடம் கண்ணுதற் கடவுட்கே. அப்போ இதில் சிவபெருமானுடைய திருக்கோலத்தை ஏளனமாடுற மாதிரி பாடல் இருக்குது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.